வணக்கம் காமாட்சி அம்மன் ட்ரேடர்ஸ். நம்ம பார்த்துருந்தா இப்போ நம்ம எள்ளெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி போர் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பொதுவாக போர் வச்சு நம்ம 3வது நாள் 4வது நாளுக்குள்ளே நம்ம முதல்ல இந்த எள்ளை வந்து காய வைக்கணும். சப்போஸ் காய வைக்காமல் இருந்ததுன்னா போருக்கு நடுவில் வந்து அந்த ஹீட் க்ரியேட் ஆகிறது வந்து அந்த எள் அவிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 3லேருந்து 4 நாளில் நம்ம இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்கணும். போரை வந்து எப்பொழுதுமே வந்து பகலில் வந்து நம்ம பரதா போட்டு மூடி இருக்கக்கூடாது, ஓப்பனில் தான் இருக்கணும். சப்போஸ் பரதா போட்டு மூடியே இருந்ததுனாலும் உள்ளே அவியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாயந்தர நேரத்தில் மழை பெய்யும்னு தோணுச்சுன்னா நம்ம பரதா போட்டு கட்டிக்கலாம். இப்போ நம்ம காய வச்சுருக்கோம். இதில் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா படுக்கவசமாக காய வச்சுருக்கோம். இங்கே ஒரு போர் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா போதுமான அளவுக்கு பரதா இல்லாதனால இதை குத்துக்கட்டாக வச்சுருக்கோம். எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நம்ம சாயந்தர நேரத்தில் இன்றைக்கி காலையில் நம்ம போரை உடச்சி விட்றோம்னா திரும்பவும் வந்து போரை நம்ம வந்து மதியத்தில் வந்து இது திரும்பவும் ஒரு தட்டு தட்டிட்டு திரும்பவும் சாயந்தர நேரத்தில் வந்து நம்ம வந்து திரும்பவும் இதேமாரி போர் வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம போர் வச்சுருவோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிலருடைய டிப்ஸ் படி நம்ம இன்றைக்கி இதை உடச்சதை நைட்டு அப்படியே வச்சிட போகிறோம். நாளைக்கு காலையில் அப்படியே பகல் பூரா இருந்துட்டு நாளைக்கு மதியம் நம்ம உடைக்க போகிறோம். அப்படி உடைக்கும்போது நமக்கு இன்றைக்கி சாயந்தரம் திரும்பவும் போர் வைக்கிறதும் நாளைக்கு காலையில் திரும்பவும் உடச்சி விட்றதும் மிச்சப்படும். ஸோ ஒரே டயத்தில் நமக்கு 2 நாள் காய்ச்சலில் நமக்கு நிறைய எள் கொட்டிடும். 2வது தடவை காய வைக்க வேண்டியதில்லை. பட் இந்த போர் வந்து நம்ம நேற்று காய வச்சு திரும்பவும் அடுக்கி வச்சிட்டோம். ஸோ இது இன்னொரு வாட்டி நம்ம உடைக்கணும். ஸோ இந்த மாதிரி உடைக்கும்போது நம்ம இன்றைக்கி உடச்சிட்டு திரும்பவும் நாளைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறம்போது நம்ம கிளைமேட் கண்டிஷனை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா சப்போஸ் மழை பெஞ்சதுன்னா அப்படியே போயிடும். ஸோ இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னு நாங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். ஸோ தட் நாங்கள் இன்றைக்கி இதை எடுக்க போகிறதில்ல. சும்மா மடக்கி வச்சுட்டு நாளைக்கு தான் இந்த எள்ளை நாங்கள் தட்டிட்டு திரும்ப இதேமாரி போர் வைக்க போகிறோம். ஓகே, இது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தகவல்களை நான் உங்களுக்கு பரிமாறியிருக்கேன். திண்டிவனம் 4 ஒரு 3.5 ஏக்கர் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 போர் நமக்கு கிடச்சிது. நேற்று ஒரு போர் காய வச்சுருக்கோம். இன்றைக்கி 2 போர் படுக்க வச்சத்துலேயும் ஒரு போர் நேர்குத்தாகவும் வச்சுருக்கோம். நேர்குத்தாக வச்சுருக்க போர் இது நம்ம இது வரைக்கும் செஞ்சதில்லை. புதுசாக அந்த மாதிரி செஞ்சு பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ.